ஒரு வழியா ஆதரவு கிடைச்சி டிவிக்கு வந்து நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாங்க. ஒருவேளை ஆதரவு கிடைக்காம இருந்தா நாளைக்கு கடைசி நாள், அதாவது 10 நாளைக்குள்ள ஆட்சி அமைக்கணும். அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட்டோட ஆட்சி வந்துடும். யார் யார் நம்ம டிவிகேல கூட்டணியில் இருக்கான்னு சொல்கிற கேட்டுக்கோங்க. டிவிகே சாலிடாக 108, அதில் ஒன்று ரிசைன் பண்ணாரோ 107. அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் விசிகே, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டை சேர்ந்த சிபிஐ, சிபிஎம், இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ விசிகே அடுத்து வந்தது முஸ்லீம் லீக். அவங்களும் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு பதவியேற்பு கன்ஃபார்ம் நடக்கும். ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளே தான் இந்த பதவியேற்புலாம் நடக்கும். இந்த சென்னையில் ஏற்கனவே நேரு உள்ளரங்கத்தில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் நடக்கும். இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது இன்றைக்கி நினைவாயிடுச்சு. டிவிக்கே கடைசியாக ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆட்சி அமைக்க தேவையானது எல்லாமே டிஎம்கேலேருந்து வந்தது தான். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே தான் தப்புன்றீங்க, ஆனால் டிஎம்கே கூட இருந்தவங்க கரெக்டாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கும் தெரியல. ஆட்சி அமைங்க, ஆட்சி அமைக்கிட்டு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். பார்ப்போம் யார் யார் அமைச்சர் ஆகிறாங்க. இதுக்கு வரக்கூடிய 5 வருடங்கள் எப்படி போகுதுன்னு தெரியாது. தொடக்க போடுற நேரத்தில் போயிடும். எத்தனை நன்மைகள் இருக்குது, எத்தனை தீமைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு வரப்போகிற நாட்களில் தெரிஞ்சிடும். நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய விஜய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் ஊரை சேர்ந்த எம்எல்ஏக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.